அனைவருக்கும் வணக்கம். இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ்ஆர்பி பிசி இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான அஃபீஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து இன்றைக்கி வெப்சைட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம டிஸ்கஷன் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம் டெலிகிராமில். என்னென்ன கேள்விலாம் டவுட்டடாக இருக்குது, இதெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், அதுக்கான ப்ரூஃப்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட் வந்து இதெல்லாம் வந்து சந்தேகத்துக்கு உட்பட்ட கேள்வின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நான் வந்து வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ரைட்டா, ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறது என்னென்னா, அதாவது ஃபைனல் கீ முடிவு பண்ணுறது டிஎன்எஸ்ஆர்பி தான். ரைட்டா, ஸோ ஒரு வேளை புக்கில் அப்படி இருக்கலாம், அது சரியாக இருக்கலாம், அல்லது தவறாக இருக்கலாம். ஒருத்தருக்கு சரின்னு படுறது இன்னொருத்தருக்கு தவறுன்னு படும். இப்போ உதாரணத்துக்கு நானே இந்த வீடியோவில் சொல்கிறேன், நான் ஒரு கேள்வி தவறுன்னு சொல்கிறேன்னா உங்கள் மனசுக்கு வந்து இல்லை சார் இது சரிதான் தோணும். எப்படி வேணாலும் இருக்கலாம். விவாதத்துக்கு உட்பட்டது, சந்தேகத்துக்கு உட்பட்டது, டிஸ்கஷனுக்கு உட்பட்டது, அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணுமா வழியா. இல்லை இது கரெக்டாக இருக்குதுன்னு யாரும் வந்து சண்டை போடுறது இல்லை அன்வான்டாக பேசுகிறது அந்த மாதிரி வச்சுக்கூடாது. ரைட்டா, ஒரு விஷயத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா, ஸோ அதனால் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் இல்லை அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். எந்த முடிவாக இருந்தாலும் டிஎன்எஸ்ஆர்பி எடுத்துக்கிட்டோம், நாம் எதுவும் சண்டை போட வேணாம். ஓகேங்களா, சரி. இப்போ அஃபீஷியல் டென்டேட்டிவ் படி பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து டவுட்டு சந்தேகத்துக்கு உட்பட்ட கேள்விகள் நான் சொல்கிற பாருங்க. இப்போ 8வது கேள்வி, இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. 9th புக்கில் வந்து அப்படியே இது சரியாக 9th புக்கு படி 9th சயின்ஸ் படி பாருங்கள், ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு, வட்டம் போட்டு காட்டியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது சரியாக தான் அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஆனால் தாவரங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த 9th சயின்ஸு அவங்க காற்றுன்னு போட்டு CO2 உள்ளிழுக்கும், O2 வெளிவிடுன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒளிச்சேர்க்கையின் போது தான் வந்து அந்த மாதிரி செய்யும். ரைட்டா, ஆனால் தாவர சுவாசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ தாவரமே சுவாசிக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து O2 உள்ளெடுத்து CO2 தான் வெளியிடும். இந்த வாக்கியம் 2 தப்புன்னு சொல்கிறது 19வது வந்து சரியில்லை. புக்கில் கொடுத்துருக்கலாம், ஆனால் புக்கில் கொடுத்தாலும் அந்த லெசனில் அந்த கான்செப்ட் அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க சுவாசித்தல் அது ஒளிச்சேர்க்கை பற்றி சொல்லும்போது அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் பொதுவாக வந்து இலைத்துளைகள் மூலமாக தாவரங்கள் சுவாசிக்குது. அந்த சுவாசம் என்பது ஆக்சிஜனை உள்ளெடுக்கும், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுக்கும், ஆக்சிஜனை வெளியிடும். ரெண்டுமே இலைத்துளை வழியாக தான் செயல்படுது. ரைட்டா, அப்போ இதை தப்புன்னு நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியாது. புத்தகத்தின் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. ரைட்டா, அப்படி இருக்கும்பொழுது 1 மற்றும் 2 சரி யாராவது போட்டிருந்தீங்கன்னா மேபி அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். ரைட்டா, அவங்க கொடுக்குறாங்க கொடுக்காமல் போகிறாங்க, அது அவங்க விருப்பம். இதில் காற்று சுவாசம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th புக்கில் எல்லாம் இருக்குது. இதுக்கான கொஞ்சம் நமக்கு இது கிடைக்குது, எவிடன்ஸ் கிடைக்குது. தாவரங்கள் வளிமண்டலத்திலிருந்து ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்றன இருக்கா. எதன் மூலமாக செய்யும்? இப்போ இவங்க சொல்கிற மாதிரி வச்சு ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகிறது. கரெக்டாக இருக்கா? இங்கே பாருங்கள், O2 உள்ளெடுத்து CO2 வெளியிடுங்க தாவரங்கள். அதே நீங்கள் CO2 உள்ளெடுத்து ஆக்சிஜனை வெளியேற்றாலும் அதுவும் இலைத்துளிகள் தானே, இலைத்துளி வழியாக தான் போகும். ஸோ அப்போ இலைத்துளிகளோட பயன்பாட்டு அடிப்படையில் நீராவி போக்கு, சுவாசம் அந்த மாதிரி வந்து நடைபெறும். அது சுவாசம் என்பது 2 விதமாக தாவரங்களுக்கு இருக்குது. ரைட்டா, ஒளிச்சேர்க்கைகள் ஒன்று, இன்னொன்று வந்து சாதாரணமாக சுவாசிக்கிறது ஒன்று. ரைட்டா, சூரிய ஒளி இருக்கும்போது தான் ஒளிச்சேர்க்கை நடைபெறும், இல்லாத போது அப்போ என்ன சுவாசிக்குன்னு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். மார்க் கொடுக்குறாங்க கொடுக்கல அது அவங்க விருப்பம். ரைட்டா, ஸோ நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். ரைட்டா, இல்லை சார் இது கரெக்டாக தான் இருக்குதுன்னு தோணுச்சுன்னா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அடுத்தது எங்கே இருக்குது? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி எங்கே, ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள். இது பார்த்தா அவங்க புக்கில் கரெக்டாக தான் இருக்குது. அவங்க ஆல்பா, பீட்டா, காமா கதிர்கள்னு போட்டிருப்பாங்க, டேபிள் மாதிரி போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா காமா கதிர்கள் ஒளியின் வேகத்தில் செல்லும், அந்த திசைவேகத்தில் செல்லும் போட்டிருப்பாங்க. இந்த ஆல்பா கதிர்கள், பீட்டா கதிர்கள் வந்து அந்த 1/10 இல்லை 2/10 இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டா, அதாவது இது கரெக்டாக தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ரைட்டா, இது கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எக்ஸ் கதிர்களுமே ஒளியின் திசை வேகத்தில் செல்லும். கிட்டத்தட்ட எக்ஸ் கதிர்களும் காமா கதிர்களும் ஒரே வேகத்தில் வந்து செல்லும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கூகுள் கிடைக்குது. சரியாக புக்கில் வந்து சோர்ஸாக கிடைக்கல. புக் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹையர் கிளாஸில் தான் கிடைக்குது, அப் டு 10th கிடைக்கல. ஆக்சுவலாக வந்து நீங்கள் +1 +2 புக்கில் தேடினீங்க அப்படின்னா இவை ஒளியின் எக்ஸ் கதிர்கள் வந்து ஏன்னா எக்ஸ் கதிர்கள் என்னென்ன டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எக்ஸ் கதிர்கள் எனப்படும் இவை ஒளியின் வேகத்தில் நேர்கோட்டில் பயணம் செய்யும், மேலும் மின் மற்றும் காந்த புலன்களால் விலகலடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் கதிர்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இது வந்து ஒளியின் வேகத்தில் செல்லுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஒளியின் வேகம் வேறு, ஒளியின் திசை வேகம் வேறுன்றாங்க. போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ரைட்டா, ஸோ அதனால் வந்து எக்ஸ் கதிர்கள் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா எக்ஸ் கதிர்களும் காமா கதிர்களும் ரெண்டுமே ஒளியின் திசை வேகத்தில் தான் செல்லும், ஒளியின் வேகத்தில் தான் செல்லும். சி மற்றும் டி ரெண்டுமே சரி அப்படின்ற மாதிரி வந்து கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குறாங்க கொடுக்காமல் போகிறாங்க, நோ ப்ராப்ளம். பட் ஆனால் வந்து
காமா கதிர்கள் என்பது சரிதான், அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. அதேமாதிரி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வேகத்தில் மட்டும்தான் ரெண்டும் வந்து ஒரே வேகத்தில் போகும். ஆனால் எனர்ஜி அதனுடைய பவர் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் கதிர்களை விட காமா கதிர்களோட எனர்ஜி அந்த பவர் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பவர் மற்ற விஷயங்களில் வந்து காமா கதிர்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ் கதிர்களோட பவர் அதிகன்றதுனால மேபி அவங்க அப்படி கொடுத்துருக்கலாம், அல்லது புக்கில் அந்த மாதிரி டேபிள்லேருந்து காப்பி அடிக்கும் போது அவங்க அப்படி கொடுத்துருக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால் வந்து அவங்க டி ரெண்டுமே சரின்னு கொடுக்கலாம், இல்லை டி தான் கரெக்டு நாங்கள் சொல்கிறது தான் புக்கில் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி கூட விடலாம். இதுவும் டவுட்டட் தான். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் கொஷின் இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்ளைகள் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக வந்து கொள்கைகள் அப்படின்னு வரணும். இது ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் தான், இருந்தாலும் தப்பு தானே. சுட்டி காட்டுங்க, கொடுத்தா கொடுக்குறாங்க, காட்டி போகிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா இப்படி இது வந்து கொள்கைகள் அப்படின்றது தெரியும் படித்தவங்களுக்கு. ஓகே, ஆமாம் கொள்கைகள் தான். அப்போ 2 மட்டும் சரி அல்லது 1 மட்டும் சரி, அது 2 மட்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க, 2 மட்டும் சரின்றது தெரியும். பிரச்சனை என்ன அப்படின்னா இது வந்து டைப்பிங் எரர் தானே. ரைட்டா? அப்போ ஆக்சுவலாக அந்த 1 தப்புன்னு அவனே சொல்லிட்டான். அப்போ 2 மட்டும் தானே சரின்னு கொடுத்துருக்கான். இப்போ இது டைப்பிங் மிஸ்டேக்னு வச்சுக்கிறதா, இல்லை கொள்ளைகள்னு வச்சுக்கிறதா, இல்லை இது கொஷினே தப்பா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் 2 மட்டும் சரின்றது நமக்கு சரி தான். இது ஒரு டைப்பிங் மிஸ்டேக். டிஸ்கஷன் குரூப்பில் இந்த மாதிரி நிறைய தப்பாக கொடுத்துருக்காங்களேன்னு சொன்னீங்க. ஸோ இந்த ஒன்றை வந்து சுட்டி காட்டி பாருங்கள். பட் ஆக்சுவலாக வந்து விடையில் அவங்களே 2 மட்டும் தான் சரின்னு கொடுத்துருக்காங்க, 1 வந்து தப்புன்னு தான் போட்டிருக்கு. ரைட்டா? ஸோ அதனால் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது வந்து ஆக்சுவலாக கொள்ளைகள் வராது, கொள்கைகள்னு வரும். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு மார்க்லாம் கொடுப்பாங்கலாம் உறுதிப்பட சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த சி இருக்குல்ல, ஐரோப்பியா அதில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்கு. இந்த ISO அப்படின்றது அந்த வெப்சைட்டில் ஸ்க்ரீன்ஷாட் ஒருத்தர் அனுப்புகிறாரு டிஸ்கஷன் குரூப்பில். நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அந்த BASன்னு சொல்லக்கூடிய ஹால்மார்க் முத்திரை கொடுக்குறாங்க. கோல்டில் இருக்கும் அந்த BAS ஹால்மார்க் முத்திரைன்றது. பொதுவாக இது என்னென்னா இது வெள்ளி ஆபரணங்கள் பரிசுத்தம் உட்பட அதையும் சேர்த்து பல்வேறு பொருட்கள்னு போட்டாங்க. பல்வேறு பொருட்கள்னால் இன்னும் நிறைய பொருட்கள் சேருது இல்லையா? அப்படி இருக்கும்போது ISO வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு தரத்தில் பார்க்கும்போது இதுவும் வந்து இன்க்ளூட் ஆகுது. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் அந்த BS ஹால்மார்க் முத்திரை, இன்டர்நேஷ்னல் வரும்போது இந்த தங்கம் வெள்ளிக்குமே சேர்த்து தான் தரம் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, கூகுளில் போட்டாலும் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து 1 சரி தான், இல்லைன்னு சொல்லலை, அது கரெக்டாக தான். நம்ம இந்தியாவை கன்சிடர் பண்ணும்போது இது தப்பு, இன்டர்நேஷ்னல் லெவலில் கன்சிடர் பண்ணும்போது இது அதாவது தங்க வெள்ளி ஆபரணங்கள் பரிசுத்தம் மட்டும் அல்லது அதை மட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம தப்புன்னு கூட சொல்லலாம். உட்பட அதாவது அதுவும் சேர்த்துக்கிட்டு பல்வேறு பொருட்கள் அப்படிங்கிறதுனால இதுவும் சேர்ந்து வந்து சரி அப்படின்ற மாதிரி வருது. நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி கொடுத்த ஆன்சரே நம்ம 1 மட்டும் தான் சரி தான் கொடுத்துருக்குறேன். ரைட்டா? ஏன்னா கொஸ்டின் எடுத்தவங்க அந்தளவுக்கு ரொம்ப டெப்த்தாக யோசிக்க மாட்டாங்க, மேலோட்டமாக தான் யோசிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் 1 மட்டும் சரின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு மார்க் கொடுப்பான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி வந்து இந்த முதல் ராக்கெட். ஸோ 1 மற்றும் 2 சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதுவும் மேலோட்டமாக பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் படி பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸில் நியூஸ் பேப்பரில் இப்படி தான் கொடுக்குறாங்க, செய்தித்தாள்கள் இந்த மாதிரி தான் வருது. 2வது ராக்கெட் தளம் வருதான் தமிழ்நாட்டில், 2வது ராக்கெட் தளம் வருதான்னா அப்போ முதல் ராக்கெட் தளம் ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்ற மாதிரி வருது. ஆக்சுவலாக நீங்கள் ரியல் ஃபேக்ட்டு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கூகுளில் இது வந்து 2வது வரும், ஸ்ரீஹரிகோட்டா. அந்த கேரளாவில் அந்த இது ஒன்று வரும்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரும். ஸோ வந்து இது ரொம்ப டெப்த்தாக யோசிச்சா இது தப்பு, மேலோட்டமாக பார்த்தா சரி. ஸோ இதுவும் சந்தேகத்துக்கு உட்பட்ட கேள்வி தான். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, அடுத்தது சைக்காலஜி மேக்ஸு விடுபட்ட எண் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 72 கிடையாது, இது 7. ரைட்டா? இதெல்லாம் டவுட்டட் கொஷின் கிடையாது, உண்மையிலே தப்பு. இதுக்கெல்லாம் மார்க் கொடுத்தே ஆகணும். ரைட்டா? கொஷினே தப்பு, எப்படி கால்குலேஷன் பண்ணி நம்ம இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அங்கே தேடி பார்க்குறோம் இது சரின்னு, இது தப்பு வந்துருச்சுன்னு சொல்லுது. ஆனால் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு நம்ம இப்படி வருமா அப்படி வருமா யோசிக்கும் போது கண்டிப்பாக ஆன்சர் நமக்கு வந்திருக்காது. ஸோ 255ன்றது ஆன்சர் தான், ஆனால் கொஷினே வந்து தப்பு தான். ஸோ ABCD எது போட்டிருந்தாலுமே மார்க் கொடுக்கணும். கண்டிப்பாக இதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணி இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இந்த பால் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது, அரிசி வெண்மையானது, எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளதுன்றாங்க. இப்போ இவன் கொடுத்துக்கிற ஆன்சர் தப்பானா கிடையாது, அது ரைட்டு தான். தவறுன்னு போடுறது ரைட்டு தான். RS அகர்வால் புக்கில் இந்த கொஸ்டின் அப்படியே இருக்கும், பட் அந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் மாற்றிருக்காங்க. எங்கே வரங்க, இந்த இது வந்து ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து அநேகமாக உண்மைன்னு போட்டிருக்காங்க, அது உண்மையாக இருக்கலாம்னு மாற்றிருக்காங்க. கீழே வந்து செல்ல இயலாதுன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அது சொல்ல முடியாதுன்னு போட்டிருக்காங்க. சொல்ல இயலாது, இங்கே செல்ல இயலாதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ இது ஆன்சரை சூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு வேளை இது வந்து சொல்ல முடியாது, சொல்ல இயலாதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம D வந்து ஆன்சர் ரைட்டாக கொடுக்கணும். ஏன்னா RS அகர்வால் புக்கில் இந்த கொஸ்டின் அப்படியே இருக்குது. 12வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து D ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
12வது கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன் தான். ஆனால் சொல்ல இயலாதுன்னு வந்திருக்கணும். இயலாது சொல்ல முடியாதுன்னு, இவங்க செல்ல இயலாதுன்னு போட்டனால இப்போ இதுவும் ஆன்சர் வராது, நம்ம தப்புன்னு சொல்லிடலாம். அப்போ இவங்க கொடுத்த ஆன்சர் வந்து சரிதான், அதாவது ஏன்றது சரிதான் அப்படின்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணுவீங்கன்னு தெரியல. ரைட்டா, இது டைப்பிங் மிஸ்டேக்கில் அவங்க வேணும்னே அவங்க ஆப்ஷன் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. இன்னொன்று வந்து இது இந்த 67வது கொஸ்டின் நான் சொல்கிறது எல்லாமே டி சீரிஸ் கொஸ்டினில் சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் எந்த சீரிஸ் கொஸ்டின் பார்க்குறீங்களோ அதில் கொஸ்டின் நம்பர் என்னவோ அதை பார்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனில் அதை டி ஆப்ஷன் வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து 13:9 வரணும், 11 கொடுத்துருக்காங்க. ஸோ டின்றது கரெக்டு தான். ஆனால் வந்து விடை வந்து இது மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது 13:9 இருக்கும். அப்போ இதில் ஆப்ஷனே இல்லை, 4 ஆப்ஷனுமே தப்பு. அப்போ ஏபிசிடி எது போட்டிருந்தாலும் சரின்னு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ரைட்டா. அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் 2 கொஷின் கேரண்டியாக வந்து தப்பு, மீதி எல்லாமே டவுட்டோடு தான். ரைட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 8 கேள்விகள் எடுத்திருக்கேன். இந்த உங்களுக்கு நான் சொன்னேன் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணதை டவுட்டட்னு போட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 8 கேள்விகள் வந்து டவுட்டட் போட்டிருக்கேன். இப்போ கிரேஸ் மார்க் வந்து எத்தனை கொடுப்பாங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, உறுதியாக சைக்காலஜியில் அந்த 9:11 அந்த சம்திங் வந்ததுலேயே அந்த சைக்காலஜியில் வரக்கூடிய அந்த கால்குலேஷன் சம் 2 இருக்கு இல்லையா, அந்த 2 மட்டும் 100% வந்து தவறு, ஆப்ஷனில் இல்லை, அல்லது கொஷின் மிஸ்டேக். அந்த 2 கொஷின் அந்த மேத்தமெட்டிக்கலாக சைக்காலஜியில் வரது. ரைட்டா. அந்த 2த்துக்கும் கண்டிப்பாக வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கணும். அது எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் ஏபிசிடி 4 எது போட்டிருந்தாலும் வந்து அவங்க மதிப்பெண் கொடுக்கணும். இந்த 2 கேள்விகளை தவிர மீதிக்கிற எல்லா கேள்விகளுமே டிஎன்யூஎஸ்ஆர்பி எடுக்கக்கூடிய முடிவு தான் அது ஃபைனல். ஸோ அவங்க எந்த மாதிரி யோசிக்கிறாங்க, எதை அப்சர்வ் பண்ணுறாங்க, எப்படி கேள்விகள் கேட்டாங்க, நாம் கொடுக்குற அந்த ப்ரூஃப்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, அவங்க எப்படி யோசிக்கிறாங்கிறத பொறுத்து தான். ரைட்டா. அதை கொடுக்காமல் போகலாம். ரைட்டா. கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கொடுக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா புக்கில் வந்து சரியாக இருக்குது, நம்ம வேற ஒரு புக்கில் இதை வச்சு நம்ம சொல்கிறோம், இல்லை கூகுளில் வச்சு சொல்கிறோம், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா டவுட்டடாக தான் இருக்குது. ரைட்டா. ஸோ அதனால் 2 கேள்விகளுக்கு கேரண்டியாக மெயின் பேப்பரில் 70க்கு 2 கேள்விகளுக்கு ஏபிசிடி 4 ஆப்ஷன் எது போட்டிருந்தாலும் மார்க் கொடுப்பாங்க. மீதிக்கிற கேள்விக்கெல்லாம் ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அது மார்க் கொடுக்குறதும் கொடுக்காதும் டிஎன்யூஎஸ்ஆர்பி கையில் இருக்குது, நம்ம கையில் இதில். நான் என்னென்ன டவுட்டடாக இருக்குது, என்ன மிஸ்டேக் இருக்குது, என்ன ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்கன்றதை நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அது குறிப்பாக டி சீரிஸ் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் செக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த சீரிஸ் வச்சுருந்தாலும் ஓகே, அது அந்த சீரிஸை மென்ஷன் பண்ணிவிட்டு வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா. இது எல்லாமே போஸ்ட் மூலிமா தான் அப்ஜெக்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஒரு பேப்பரில் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன கொஷின் சீரிஸு, கொஷின் நம்பர் என்ன, நம்ம என்ன முரண்பாடு, நம்ம என்ன இப்போ நம்ம சொல்கிறோம்னா இது தப்பு இப்படி தப்புன்னு அதுக்கு என்ன விளக்கங்கள் என்ன, அதுக்கான ஆதாரம் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு பார்ப்பாங்க, அட்லீஸ்ட்டு இத்தனை தப்பு இருக்குதுனாவது தெரியட்டும். அவங்க கொடுக்கல, நீ எடுத்த 70 கொஷினில் மெயின் பேப்பரில் 8 கொஷின் தப்பு இருக்குப்பான்னு தப்பு இருக்குது அப்படின்றதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தெரியட்டும். அப்போ தான் அடுத்தடுத்த தேர்வுகளையாவது தப்பு இல்லாமல் டெஸ்ட்டு வைப்பாங்க. ரைட்டா. புரியுதுங்களா. அதனால் எந்த டைப்பிங் மிஸ்டேக் இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு டவுட்டடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தவறை சுட்டி காட்டுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. முடிவு அவங்க எடுத்துக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.